சார் இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை மறுசீரமைப்பு தேவை அவகாசம் வேணும்னு முதலமைச்சர் சொல்லியிருக்காரு. கலைஞர் மகளிர் உரிமை தொகைக்கு அவகாசம் வேணும், மே மாதத்துக்கான தொகையை விரைவில் கொடுத்துருவோம். எல்லாவற்றுக்கும் இனிமேல் அவர் அவகாசம் தேட ஆரம்பிப்பார். ஓகே, இது முதல் அவகாசம். ஒவ்வொன்றுத்துக்கும் அவகாசம் கேட்பார். ஓகே. இந்த காரணம் என்னன்னா, அவர் பை ஆக்சிடெண்ட்டாக ஒரு முதலமைச்சராக வந்தவர். அதனால அவர் இது போன்ற பதில் தான் சொல்ல முடியும். இந்த கல்லூரி மாணவர்களுக்கு கொடுக்குற திட்டம் தொடரும், அவங்களுக்கு வர வச்சிருக்காங்க. அதாவது நேற்று சொன்ன மாதிரி, சட்டசபையில் சொன்ன மாதிரி முந்தைய அரசு நலத்திட்டங்கள் தொடரும் சொல்லி ஒரே நாளில் முறையாக சட்டசபையில் மறுபெண்ண எதிர்கட்சி தலைவர் பேசின பிறகு உடனடியாக ரிப்ளை முதலமைச்சரோ அல்லது ஃப்ளோர் லீடரோ சொல்லிட்டாங்க. அதை சொல்கிறதுக்கு விட்டுட்டு யாரோ எழுதி கொடுத்த அறிக்கையை பின்னாடி வெளியிடுறார். ஸோ ஒரு முன்னுக்கு பின் பிறனாக அரசு போயிட்டுருக்கு. இவர் இன்னும் தெளிவு பெறலை, ஆட்சினா என்னான்னு தெரியல. அதனால அவர் தெளிவான முடிவுக்கு வரட்டும். அதுக்கு பிறகு நாங்கள் 25 அதிமுக எம்எல்ஏக்கள் ஆதரவு கொடுத்துருக்காங்க. கேம்பெயினில் அதிமுக ஊழல் கட்சின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ 25 எம்எல்ஏக்கள் ஆதரவு இதெல்லாம் பார்க்கலாம், பார்த்துட்டு தான் இருக்க போகிறோம். அதாவது தூய்மைன்னாரு, ஆரம்பமே தூய்மையற்றதில் ஆரம்பிச்சிட்டார். அதிமுக இரண்டாவது பிளவுபடுமா சார்? அது நீங்கள் தான் முடிவு. ரெண்டாக பிரிஞ்சாதானே இருக்குது. வர்டிகல் ஸ்பிளிட்னு வந்திருக்கு. இனி என்ன கூட்டணி பேசணும்னு சொல்றீங்க. திமுகவானது அஇஅதிமுக கூட்டணி வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணி சொல்லிட்டு குடிச்சாட்டு. ஏங்க, நாங்கள் கூட்டு வைக்கணும்னு பகிரங்கமாக சொல்லிட்டு போகிறோம். நாங்கள் யார்கிட்டையும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அது யார்? 2 மந்திரியா? எங்ககிட்ட மந்திரியா? முன்னாள் அமைச்சர்களா? அவங்ககிட்ட யாருன்றது அவர் பேரை சொல்லிட்டோம், அவங்க பதில் சொல்லுவாங்க. இல்லை, விசிக தலைவர் திருமாவளவன் அவர்களே முதலமைச்சர் கூடிய திட்டமிடலாம் இருந்ததுன்னு சொல்கிறாங்க. அப்படி எதுவும் பிளான் இருந்ததா திமுக? அதெல்லாம் தவறுன்னு சொல்லிட்டு நம்ம ஃப்ரம் டே 1 நான் முதலே சொல்லிட்டேன். தீஸ் ஆர் ஆல் ஸ்பெகுலேஷன்ஸ் அண்ட் ரூமர்ஸ்ன்னு சொல்லிட்டேன், உங்களுக்கும் சொல்லிட்டேன். அதனால் அதாவது அவங்க பிரிஞ்சு போனதுக்கு காரணம் சொல்லணும். சில பேருக்கு நான் தெளிவாக சொல்கிறேன், சில பேருக்கு பதவி இல்லாமல் இருக்க முடியாது. அதில் முதல் நாள் சி.வி. சண்முகம், அதாவது செத்துட்டா மரணம் அடைந்தார், இயற்கை எழுதினார்னா போடணும். போட சில பேர் விரும்பும். சில பேர் செத்துட்டா கூட சிவலோக பதவி அடைந்தார்னு போட விரும்புகிற பட்டியலில் முதல் நாள் சி.வி. சண்முகம். இந்த 5 நாள் கவர்மெண்ட் 717 மதுக்கடைகளை மூடியிருக்காங்க. அதுக்கு நாங்கள் கூட தாங்க மூடணும். நாங்கள் கூட தாங்க வந்த ஒன்று 500க்கு மேற்பட்ட மதுக்கடைகளை மூடணும். நீங்களே தானே செய்திகள்லாம் வெளியிட்டீங்க. புது தொடப்பம் கொஞ்சம் வேகமாக தான் போயிருக்கும். பார்க்கலாம் பொறுத்து. 5 நாள் செயல்பாடு எப்படி பார்க்குறீங்க கவர்மெண்டோட? இந்த 5 நாள் செயல்பாடு இல்லையே, இருந்தாலும் சொல்கிறதுக்கு. ஓகே, முதலமைச்சர் அரசனுடைய திட்டங்கள் தொடரும் அப்படின்னு தெரிவித்திருந்தார். இன்னும் மகளிர் உரிமை தொகைக்கானது கால அவகாசம் தேவை விரைவில் அப்படின்றாங்க. ஆனால் நாளைக்கு போட்டாங்க. எப்படி ஒரு ஏற்கனவே நடைமுறையில் இருக்கிற ஒரு திட்டத்தை தொடர்ந்து செயல்படுத்துறது ஒன்று, செயல்படுத்த மாட்டேன்னு முடிவெடுக்கணும் அரசாங்கம், இல்லைன்னா செயல்படுத்தணும். இவங்க அதை பற்றி ஒரு முடிவெடுக்க முடியாமல் இருக்கிறதுங்கிறதே ஒரு அரசாங்கத்துக்கு ஒரு தோல்வி தான். ஏனென்றால் ஒரு 4 ஆண்டு காலமாக நடைமுறையில் உள்ள ஒரு திட்டத்தை நிறுத்துவதற்கு, அதனால் நிறுத்துகிறேன் என்று வெளிப்படையாக சொல்லிவிட்டு செய்ய வேண்டும், அல்லது தொடர்ந்து செய்ய வேண்டும், செயல்படுத்த வேண்டும். அதை நிறுத்துவதற்கு முதலில் இவர்கள் நிறுத்த முடியாது. ஏனென்றால் சட்டமன்றத்திலே தீர்மானமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டு நடைமுறையில் உள்ள ஒன்று. அதை மேலும் அதிகரிக்க வேண்டும் என்று கூட நாம் வாக்குறுதி கொடுத்திருக்கிறோம். எதையும் செய்யாமல் இன்னும் உரிமை தொகையை வழங்காமல் இருப்பது மிகப்பெரிய தவறு. குறிப்பாக திமுக அரசுடைய திட்டத்தில் அனைத்தையும் இது கூட கைவிடுவதற்கான ஒரு சூழல் உருவாகி நினைக்கிறேன். கட்டாயமாக அவர் எப்படியோ வந்து விட்டாரே தவிர அவருக்கு நிர்வாகத்தை புரிந்து கொண்டு இதை செயல்படுத்த வேண்டும். ஆனால் நடைமுறையிலே ஒரு சட்டமன்றத்திலே ஏற்றுக்கொள்ளப்பட்டு அதற்காக நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு நடைமுறையில் உள்ள ஒரு திட்டத்தை ஒரு அரசாங்கம் மாற்று அறிவிப்பு இல்லாமல் நிறுத்த முடியாது.